2 டேஸில் ஊருக்கு சென்னை கிளம்புறேன். ஸோ இதெல்லாம் மசாலா பேக்கெட்டு இங்கே இருந்தது, அதெல்லாம் இங்கே யூஸ் ஆகாது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இருந்ததெல்லாம் எடுத்துக்கிறேன். அங்கே வந்து ஒரே வாரத்தில் காலி பண்ணிடுவேன். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் எடுத்து அடிக்கலாம். இங்கே இருமா விரதம் முடிவு வரைக்கும் இப்படியே லக்கேஜ் அதிகமாகிடும். நாளைக்கு டியூஸ்டேயில் சந்தை இருக்குது. சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிக்கலாம். ஒரு 10 டேஸ்க்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம். தக்காளி இங்கே சீப்பாக இருக்காங்க, 80 ரூபா விற்கிது. இங்கே வந்து 3 கிலோ 100 ரூபான்னு இருந்தது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ வெங்காயம் சீப்பாக இருக்குது. வெங்காயம் வந்து 6 கிலோ 100 ரூபா, 10 கிலோ 100 ரூபா, 4 கிலோ 100 ரூபா அப்படின்னு விதவிதமாக இருக்குது. நம்ம வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து வாங்கிக்கலாம். வெங்காயம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு வந்து அங்கே ஜியோ மார்ட்டில் ஆர்டர் போடும்போது 5 ரூபாய்க்கு வெங்காயம் கிடைக்குது. இருந்தாலும் பிடிச்சின்னு போயிடலாம். மெயினாக தக்காளி தான் என்னோட டார்கெட். தக்காளி இல்லாமல் ஒன்றும் முடியாது. வீட்டுனா ஓகே, சாய் மொமெண்ட்ஸ் செய்யும்போது தக்காளி போடணும். ஸோ இங்கே சீப்பாக இருக்கனால பிடிச்சிட்டு போயிடலான்ட்டு. ஸோ இன்றைக்கி மண்டேயில் இன்றைக்கே வந்து ஈவினிங் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு கோயிலுக்கு போகிற வேலை இருக்குது. ஸோ 9 to 6 போயிருக்காங்க. 6 o'clock வந்ததுக்கப்புறமா இந்த ஒர்க்லாம் இருக்குது. கோயிலுக்கு போகணும், கொஞ்சம் கடைக்கு போயிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். நாளைக்கு சந்தையில் ஃபுல்லாக பிடிச்சிட்டு வரணும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிளம்புறோம் புதன்கிழமைக்கு. ஓகேவா? சென்னை நைட்டு போய் ரீச் ஆவேன், புதன்கிழமை நைட்டு. அதுக்கப்புறம் அங்கே ப்ளாக்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? போகும்போது எப்படியும் ஆட்டோவில் தான் போவோம். ஸோ 250 சார்ஜ் பண்ணுவாங்க இங்கேருந்து ஸ்டேஷன் வரைக்கும். 9 கிலோமீட்டர்ஸ் வருது இங்கேருந்து. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து வாலாஜா ரோடு ஸ்டேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ அதுக்கு வந்து ஆட்டோ வந்து 250 சார்ஜ் பண்ணுவாங்க. பரவாயில்ல, ஏறின்னு போயிடலாம். இதுவும் இன்னொரு பெட்டி இருக்காங்களே வச்சுக்கலாம். அப்புறம் அங்கேருந்து இறங்கிட்டு நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கும் ஆட்டோ தான். ஏன்னா 2 பேராக போகிறோமா, பைக்கில் போக முடியாது. ஸோ அதனால் அங்கேருந்து ஆட்டோக்கு ஒரு 150 ரூபா வாங்குவாங்க. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 500 ஆட்டோக்கே போகும். பரவாயில்ல, வெயிட்டை தூக்கிட்டு முடியாது. ட்ராக் அது ஏற மாதிரி மூச்சு வாங்கும், வெயிட் முடிச்சுட்டு. அதுதான் சாய் வரான்ல. ஸோ சாய் எடுத்துக்குவான். இந்த அளவு சாய்க்கும் மூச்சு வாங்கும்ல. ஓவர் வெயிட்னா பரவாயில்ல, ஒரு பெட்டி ஃபுல்லாக அடிக்கிடுவேன். இதுவே இப்போ பேக் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ மார்க்கெட் போய்ட்டு வந்தால் இன்னும் ஃபுல்லாகிடும். ஸோ பேக்கிங் அதுக்கப்புறம் ஃபைனலாக எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகேவா? பாய். தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் MGB லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.